அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அரசியல் நிகழ்வில் பங்கேற்றது பெற்றோர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பாண்டியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று மைக்கை பிடித்து உரையாற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர் மத்திய அரசுக்கு எதிரான உறுதிமொழி வாசித்ததால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஒரு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஏற்க முடியாது என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு மகளிர் திட்ட பயனாளர்கள் மற்றும் அரசு சலுகைகள் பெறும் பயனாளர்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் 50 பேர் கட்டாயமாக பங்கேற்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு என்ற பெயரில் மகளிர் திட்ட அலுவலர் பேசும் ஒரு மிரட்டல் ஆடியோ வெளியாகியுள்ளது. கீழையூர் ஒன்றிய ஊராட்சிகளில் 50 பேருக்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் மாலை உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அதிகாரிகள் விளக்கம் அளிக்கவில்லை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் ஸ்டாலினுக்கு இப்படித்தான் கூட்டம் கூடுகிறதா? இதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இருந்தும் 10 பேர் கண்டிப்பா கலந்துக்கணும். கண்டிப்பா எல்லாரும் கலந்துக்கணும். நான் வர முடியாது, நீ வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வர்றதுனால நமக்கு எந்த ஒரு அவப்பெயரும் வந்துடக்கூடாது. நம்மளால தான் அப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. கண்டிப்பா